ராஜேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. போத்தி கௌரவப்படுத்துவார். அடுத்து விஓவுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார். தலையாரி அவர் அண்ணன் அவர்களுக்கும் எஸ் மாடசாமி வழக்கறிஞர் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார். மாடசாமி முத்துக்காளி அம்மன் கோவில் பூசாரியான அப்பா சோலையப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நிறைய பேர் வந்தாங்க. மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும். மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும். கன்னித்தமே தாயே மீனாட்சி தாயே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா நலம் பெறுவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் தர வேண்டும். உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் தர வேண்டும். மாணவ சோதரி உமா மகேஸ்வரி
தாயே மீனாட்சி வாழ்வில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் அள்ளி கொடுப்பதில் வல்லலிவன் அள்ளி கொடுப்பதில் வல்லலிவன் கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பது ரசிகன் மெல்ல சிரிக்கும் தந்த புன்னகையில் இந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் பள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டளைகள் பள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டளைகள் தெல்லு தமிழ் அமுதுடன் நல்லிசை தெல்லு தமிழ் அமுதுடன் நல்லிசை தெளிவும் தந்து வைத்த பேராளன் மெல்ல சிரிக்கும் கந்த புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் வெள்ளை மனம் கோவில் கொள்ளும் மன்னவன் வெற்றி வடி வேலனவன் தென்னவன் வெள்ளை மனம் கோவில் கொள்ளும் மன்னவன் வெற்றிவடி வேலனவன் தென்னவன் உள்ளமுடன் உயிரிக்க செய்தவன் உள்ளமுடன் உயிரிக்க செய்தவன் எங்கும் உவமையில் அன்பு மதம் கொய்தவன் மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் அள்ளி கொடுப்பதில் வல்லலிவன் அள்ளி கொடுப்பதில் வல்லலிவன் ஒருவன் ஆயிரம் பாட வைத்து கேட்பது ரசிகன் மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் இந்த பிள்ளை மனம் பறி கொடுத்தேன் முருகா 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 விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவில் கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு மனமாக வருவார் வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே கண்ணு முடிச்சோம் செஞ்சு முடிச்சோம் தாமரை பூவாக தகமலரும் தாய் ஒரு மறக்காம நினைச்சோம் கையில இருக்க வேலை பட்டிய நாளே நிதியில உள்ளது போல அடங்கி படித்த திருவேலை பணத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனசுக்கு தான் பதிச்சாலும் தவித்தாலும் எனக்கு வீட்டில் நிம்மதி
மனசிருந்தா அந்த சேர்ந்திடமெல்லாம் செழித்திருக்கும். ஊருல உங்களை போல சொல்ல வருமா, நேரில் நேர சொல்ல வருமா, சொத்துக்கு சுத்து வந்தாரு தனம் அழுவதாரு, யாரு சத்திய உள்ளவன் யாரு, நேர் செல்லும் ஒரு பிள்ளை யாரு நீ யாரு, நேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீங்களானே நீங்களானே வசிக்காது தவிக்காது எனக்கு கேட்டு வெள்ளி கேடாவே எனக்கு போல விழுத்தமாக நம்ம நேராவே ஓடு தானானே நானானே ரம்மன்னானே தானானே நானானே ரம்மன்னானே தானானே நானானே ரம்மன்னானே தானானே நானானே ரம்மன்னானே. ஆயா பப்புனே ஆயா கோமாளி கோமாளி இவன் கோமாளி பெருமாளி தாய் தந்தை தீபம் என்று எரிக்க வண்ணக்கவே தாய் தந்தை தீபம் என்று எரிக்க வண்ணக்கவே வணக்கமே இங்க வந்திருக்கமா இவருக்கு வணக்கமே இங்க வணக்கமே இங்க வணக்கமே இங்க வணக்கமே அறம்புற இன்பம் என்று மயக்கரை 22 இன்பம் என்று மயக்கரை 22 ஆசானுக்கு வணக்கமே இங்க வந்திருக்கமா இவருக்கு வணக்கமே இங்க வணக்கமே இங்க வணக்கமே இங்க வணக்கமே அதே நானே பழனியப்பனுக்கு வணக்கம் ஒரு பவன் படிப்பில் வெள்ளோடமா இருக்கும் பழனியப்பனுக்கு வணக்கம் பொக்கா பாவாடே பாவாடே பச்சை பாவாடே சேப்பு பாவாடே மஞ்சள் பாவாடே பூரா பாவாடே பொக்கா பாவாடே துளசி பாவாடே பாவாடே கிட்ட மசாலா பாவாடே கிட்ட பாவாடே நொக்கா கொய்த்த தொங்கச்சி சின்னத்தா பெரியத்தா சின்ன புள்ள பெரிய உள்ள இப்போ வச்சிருக்கையில அந்த புள்ள பாவாடை கட்டிக்கிட்டு மசால் போட வரைக்கும் பாவாட்களுக்கு வரும் வணக்கம் வணக்கம் புருஷே நொக்க புருஷை கல்றா பக்கத்து வீட்டு புருஷே ஏத்த விட்டு புருஷே உள்ள மாதிரி புருஷே முடிச்ச வைக்க புருஷே புருஷன் புருஷே நொக்கா புருஷே புருஷனே இல்லாம புள்ள குட்டி வந்ததுக்கு புண்ணியவதி இருந்த வணக்கம் அது புருஷனே அறியாமல் புள்ள குட்டி வைக்கிறதுக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் கொண்டாடி இருக்கையில வைப்பாட்டி வைக்கிறதுக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம் கொண்டாட்டி நல்ல கொண்டாட்டி அருமை கொண்டாடி இருக்கையில வைப்பாட்டி வச்சிருக்க பப்புன்காரனுக்கு வணக்கம் வணக்கம் கொண்டாடி இருக்கையில வைப்பாட்டி வச்சிருக்க வெட்டிக்காரருக்கு வணக்கம் வணக்கம் தத்துவத்தை இருக்கிற தக்கவேராய்க்கு போடுகிறேன் ஒரு வணக்கம் வணக்கமே ஆத்தியாசி கோயிலுக்கு வணக்கமே 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 வணக்கம் பெரியவர்களுக்கும் அன்பும் பண்பும் ஒழுக்கம் ஒருங்கிணைந்த பண்புயா ஒழுக்கம் ஒருங்கிணைந்த எனது அருமை தாய் குலத்திற்கும் சீறி வரும் சிந்திகளுக்கும் சிறப்பாக வருகை இருந்துள்ள தங்களுக்கும் கல்வி என்னும் கலைஞர் விளக்கத்தில் ஒளி பெற்று திகழக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடிமக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஏனைய சுற்றுமண்டல நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ஒரு நாடக சிறப்பு அமையணும்னா முக்கியமான தேவை ஒளிபெருக்குங்க. எப்படி இருக்கு ஒளிபெருக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நாடகமும் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லையா, ஆமா எங்க அண்ணன் இருக்கிறதுக்கு ஏத்திக்கிட்டே இருக்காப்லையா. ஆமா, இந்த வெட்டவெளி இடத்திலையும் நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி வைக்க வேண்டும் என்ற உறுதியோடு சிரித்த முகத்தோடு மிகவும் தெள்ள தெளிவாக ஒளி மற்றும் ஒளியமைத்துக் கொடுக்கும் ஒளிபெருக்கி இணையத்தினருக்கும் இந்த ஊரில் நடக்கூடிய நாடகத்தை உலகமெங்கும் கொண்டு சென்று கொண்டு செய்யக்கூடிய சூப்பர் ஆர்ஜே யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நாடக பப்புனு மூஞ்சி மட்டும் போட்டுறாத ஏயா
நான் பேசல, அதை மட்டும் நல்லா லைக் எடுத்து போடுங்க. நாடக அமைப்பாளர் அறிமுகமா மரியாதைக்குரிய எம்பிஎம் செல்வம் சர்வ முதற்க வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை தொடர்ந்து நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேர்ல எம்பி வச்சிருக்காரு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு பல பேர் பல விதம் வந்திருப்பீங்க. கூத்து நான் வேற இடத்துக்கு போக மாட்டேன். கூத்து ஆமா கூத்துல தாங்க. நல்லா சொல்லுங்க. டேப்புள்ள எடுத்து போட்டுட்டு பட்ட பழக்க படுக்கலாமா? அங்க இருந்து செமந்துக்கிட்டே வந்தீங்க. எந்திரிக்க போகாடி, எந்திரிச்சு உட்காருங்க. ஆமா நாடகம் செஞ்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஏன் அப்பாட்டியை பறிவிடுத்த மாதிரி மண்ணா கடிச்சு போட்டு கிடக்குறேன். யாரு சந்தோஷமா இருக்கானு? ஏன்னா இந்த நாடகத்தை பாக்குறதுக்கு பல பேர் பல விதமா வந்திருப்பீங்க. சரி, இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னாக்க என்ன பார்த்தா ஆத்தாவுக்கு அதிகமா இருப்பீங்க. ஆமா, நாடகம் வெறுத்து போய் ஒரு பொம்பளையாளு குழம்புக்கு திணிவுத்த போச்சுனாக்க சோத்துல தண்ணி ஊத்துறோம்யா. சோத்துல தண்ணி ஊத்துறதுதான். சரி, குழம்புல விருந்தாடி அதிகமா இருக்கட்டும், குழம்புல தண்ணி ஊத்துவாங்க. அது நாடகம் நின்று போச்சுன்னு 1 லிட்டர் பால்ல 10 லிட்டர் தண்ணி போட்டு அன்னைக்கு டீ போட்டு அதே மாதிரி 5 லிட்டர் தான் ஊத்துறேன். நீ வர ஆமா, ஒரு 50 வயசுல இருந்து 60 வயசுல பெரிய ஆளுங்க ஊராமே இன்னைக்கு நம்ம ஊர் நாடகம் வந்திருக்க ராஜபாட்டி யாருங்க, வந்திருக்க வள்ளி யாருங்க, இன்னைக்கு வந்திருக்க நாரதர் யாருங்க, எப்படி பாட போறாங்க, எப்படி பேச போறாங்க, எப்படி தர்க்கம் பண்ண போறாங்க, இல்ல எப்படி சண்டை ஓட்டு உருள போறாங்க. என்ன கொலா சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அவங்க நினைச்சுட்டு வர்றது அப்படி. ஆனா என்னையுமா இளைஞர் ஊரா ஏன் போய் வாயிலா வந்துருக்கீங்களா முன்னாடி உட்கார போகாடி. என்னையுமா இளைஞர் ஊரா எப்படி வீட்டுல கிளம்பும்போதே சாப்பிட்டு சாப்பிடாம போனோம். நம்மள மாதிரி இருக்கிறோம்யா. ஆமா, இளைஞர் கூட சாப்பிட்டு சாப்பிடாம நம்ம ஊர் நாடகம் இன்னைக்கு வந்திருக்கு. டான்ஸ் கார புள்ள கிளவியா குமரியாடா. கிளவினா உங்க ஐட்டங்க நீங்க ஒரு செட் இருக்கீங்க. அவங்க ஊரா இருந்தா கிளவிய பாக்குறீங்க. அந்த பக்கமே அட்வான்ஸே வாங்க மாட்டேன். ஆமா, ஒரு நீ குடுக்குற அட்வான்ஸ் ஊரா அதுக்கு தானே கொடுக்குற. நீ அப்படியே அனுப்பிச்சு விடுற. 14 வயசு இப்படி ஒரு ஆளா வருவேன். ஏன்னா அதோட இருக்க மாட்டாப்புல. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் காரப்புல வந்த உடனே காட்டுமா காட்டாதா? ஏன் உயிர் ஒரு மாதிரி கேக்குறீங்க? திறமையை தப்பா அப்படி நினைச்சு பங்காளிகளும் இருப்பாங்க. இன்னைக்கு அருமையான கூட்டம், அற்புதமான கூட்டம். என்னை பத்தி ஆத்தாவுங்க சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்காங்க. சும்மா சொல்லுவாங்க, இந்த ஆம்பளைய ஊரை நாடகம் பண்ணாங்க, பக்கத்து ஊர்ல போய் அடுத்த ஊர்ல போய் பாத்துருவாங்க. என்னை பத்தி ஆத்தாவுக்கு போக மாட்டாங்க. உள்ளூர் நாடகம்னா விரும்பி பார்ப்பாங்க. நாடகம் அப்படின்னு சொன்னா போங்க 8 மணிக்கெல்லாம் ஈச்சம்பையோட வருவாங்க. ஈச்சம்பை எதுக்குயா? அந்த காலம் மாறி போச்சு. ஈச்சம்பையும் இல்ல, கோரப்பாயும் இல்ல, தாறு பாய் பிளக்ஸ். ஆமா, அதை விரிச்சு முன்னால வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து நாடகம் பாக்குறது கிடையாதுயா. அப்படியே பாக்க வர்றாங்க. இந்த ஊர்ல இருக்க புறணிய பூரா 100 வேலையில பேசிட்டு கொஞ்சம் மிச்ச பொருள் இருக்கும்ல, அந்த நாடக மேடைக்கு முன்னாடி பேசுவாங்க. அடியே ராமாயி, நம்ம ராமசாமி மயன் முனியசாமி மகளை தள்ளிட்டு போயிட்டே தெரியுமா? சண்டைக்கு வர போறாரு. உடனே அவங்க சளிச்சு புளிச்சு போய் எப்படி போடி பாய் வரப்பா மகளே, ஏன் புருஷனை வீராய கூட்டி போயிட்டு நீ ஏன் வீக்கு போய் கிடக்குறேன் மூஞ்சி முகரையா அப்படி பேசிட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா சில ஊர்ல இருக்குங்க. ஆனா நம்ம ஊர்ல பகுதி கிடையாது. கையில காசே இருக்காது. எங்கிட்டாச்சும் ஒரு பப்புனு வேஷம் போட பெரிய பாடுங்க. அப்பதே வந்திருப்பேன். அவர் முக்கா போதையில இருப்பாரு. கையில காசே இருக்காது. கட்டின பொண்டாடிக்கிட்ட விளக்கமா தட்டி கூட வாங்கிட்டு ஒரு கட்டிங்க போட்டு வந்து முன்னால வந்து உட்காந்துருவாரு. பப்புனுங்க என்ன சொல்ல போறேன், என்ன பேச போறேன்னு அவர் பார்க்க மாட்டாரு. அவர் அடிச்ச போதையில பப்புனு என்னடா வந்தது ஊம்பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கவே ஊம்பாட்டுக்கு அவர் அடிச்ச போதையில சொல்றதுயா, போயிட்டு பொம்பா பிள்ளைய விடு, நான் தான் விட போறேன், நீ வேலைக்கு எதுவும் பார்க்க போற, உனக்கு ஏன் கூட்ட அவசரம் கேக்குறேன். நீங்க தான் விட போறீங்களா? நீ சும்மா துருக்கி மட்டும் உட்காரியா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இல்லாம இந்த கோயில சின்ன வண்ணாங்குளம் கிராமம்னாக்க சொல்ல தேவையில்லை. ஒரு தெய்வீகமான ஊரு, ஒரு தெய்வீகமான மேடை, பெரிய பெரிய கலை மா மேதைகளா வாழக்கூடிய பகுதி, வளரக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட தெய்வீகமான ஊருக்கு என்னை போன்ற நாடக நடிகர் வந்திருக்கோம்னாக்க நாங்க செஞ்ச புண்ணியம், எங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். இதே போல அமைதியா இருந்து இந்த நாடகத்தை எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நடிகர் ஆர்ப்பாட்டம் சொல்லி செய்வாங்க. ஏன்னா பாட்டும் பரவமும் பண்புடைய நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயணத்தை இருக்காங்க. ஆயக்கலை 64 இருந்தாலும் அது சிறந்த கலையாக வரக்கூடியது நாடக கலை. அதோட தெய்வீகமான நாடகத்தை வச்சு பெரிய பெரிய சீமான்கள் கோமான்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து இந்த நாடகக்காரங்களை மேடையில் செலவு பண்ணீங்கன்னா நாங்க செஞ்ச புண்ணியமுங்க. ஏன்னா காசு கொடுக்குற முதலாளி நீங்க, வேலை வாங்குற தொழிலாளி நாங்க. எந்த அளவுக்கு வேலை வாங்கணுமோ அந்த அளவுக்கு வேலை வாங்கணும். அதை விட்டு விடிய முன்னே நரிக்குழி டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு நாடகம் முடியா இருந்துச்சு,
நாடகம் சூப்பர் நாடகம் ஐயா. சரியா? பப்புனு அருமையா பாடினாப்ல. ஆமா. டான்ஸ் நல்லா காட்டுச்சியா? எதா? திறமைய அப்படி சொல்லியா? அப்படியே பேசி விட்டு இருந்தாலும் பாருங்க இந்த அவரை போட்டிருந்தோம் ரெண்டா பிறந்திருப்பாருங்க மேடைய. இந்த இவரை போட்டிருந்தோம் மூணை கிழிச்சிருப்பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தோட பாக்குறது கூட இந்த நாடகத்தை எடி பார்க்கணும். எப்படி கேட்கறோம்னா கூத்துக்காரி கூத்துக்காரி சின்ன வயசு கூத்துக்காரி ஆட்டமாடு ஆட்டக்காரை பாட்டு பாடு பாட்டுக்காரை வீரமான பேச்சுக்க இளையராஜா பேருக்காரங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க முக்கியமா உங்களுக்கு சொந்தக்காரங்க நான் அசிங்க வார்த்தையா பேசுறேன், நான் கெட்ட வார்த்தையா பேசுறேன் அப்படியே எல்லாம் கிடையாதுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து அசிங்க வார்த்தை பேசணும்னாக்க பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? செய்யறதோட சரி சும்மா வர. ஏன்னா இந்த நாடக உலகத்திலேயே அனைத்து பெண்களையுமே தாயும் தங்கையுமாக நினைக்கக்கூடியது. நெஞ்சு வலிக்குது. அசிங்க வார்த்தையும் பேச மாட்டோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், காலம் கம்ப்யூட்டர் காலம். சரி, நம்ம அனைவருக்கும் நல்லது நினைக்கிறான். ஆமா, அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. யார்கிட்டையும் இது பேச முடியல. நல்ல விஷயங்களை சொல்றோம், அது தப்பான விஷயம் அவங்க நினைச்சு நம்ம ஒண்ணு செய்ய போறது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம்னாக்க இன்னைக்கு யாருக்கிட்டையுமே எதுவும் பேச முடியலண்ணே. எதை பேசுங்க பிரச்சனையே வருது. என்ன காலம் அப்படி காலம். ஆமா, கலியுகம் இல்லையா? பெத்த மையன்ட்ட பேச முடியலையா? ஏன் அப்படி? அண்ணே 1வது படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மையன். சரி, டீச்சர் படிக்காம இருந்தீங்க, டீச்சர் வந்திருக்காங்க. எப்படி போட நாயே பேயே லூசு பண்ணி யார உங்களோட சிறுவனானே அப்படின்னு டீச்சரமா என் மையன் அவையே. சரி, குருகுருன்னு என்கிட்ட வந்தேன். அப்பா அப்பா டீச்சரமா என்னை வந்தாங்கப்பா. எப்படி என்னடா வந்தாங்க அப்படின்னு? அப்பா டீச்சரம்மா என்னை பேயின்னு வந்தாங்கப்பா. பேயினா யாருப்பா? பேயினா என்னப்பா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பயத்தோட என்கிட்ட கேட்க. சரி, நான் உடனே சந்தேகம் இல்ல அந்த சந்தேகத்தை கேட்கிறேன். அந்த நேரம் பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு வீட்டுல பெரிய பிரச்சனை. நான் உடனே குடும்ப பிரச்சனை தாயா. நான் உடனே சொன்னேன், டேய் மயனே பேய்னா தெரியாதாப்பா? நம்மள எந்த நேரமும் வீட்டுல பேய ஆட்டி படிக்கிற வர உங்க ஆத்தா அவதாண்டா பேய் அப்படின்னு. சரி சரிப்பா டீச்சர் நாயின்னு வந்தாங்களே, நாயினா யார் பண்ண? நைட்டுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம உங்களுக்கு பூரா உழைச்சு கொட்டேன் போய் பெத்த அப்பே நான் தாண்டா நாய் அப்படின்னு. பெட்ட ஆத்தால பேயின்ட்டேன். சரி, அப்பன நாயின்ட்டேன். ஏன் மையம் புரியாதுல அதெல்லாம் போயிட்டு போதுப்பா. டீச்சர் லூஸ்னு வந்தாங்களே, லூஸ்னா யார் பண்ண? நான் விடுவேனா? என் மையனை கேட்கும்போது நான் விடுவேனா? டேய் உட்கார மாட சேரு, அந்த சேரு நாற்காலிலாம் கொஞ்சம் நாளாக கிளீன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆமா, அந்த சேரு நாற்காலி தான் லூசு அப்படின்னு. சரிப்பா டீச்சர் பண்ணின்னு வந்தாங்களே, பண்ணினா யாருன்னு நான் டே மாயமிச்சனைங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாடி வராங்களா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடி தாண்டா பண்ணி அப்படின்னேன். சரிப்பா டீச்சர் பிய்யத்தீங்க கிறுக்கு போல சாப்பிட சாப்பாடு உங்க ஆத்தாக்குறால சோறு அது தாண்டா பிய்ய அப்படின்னேன். அவன் கேட்டதையும் குத்தம் இல்ல, நான் சொன்னதையும் குத்தம் இல்லையா. சின்ன பையன் தெரியாம கேட்டேன், நான் சமாளிக்காது சொல்றேன். அவனுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு அண்ணே மணப்பாறை பக்கம் நாடகம் அசந்து தூங்கிட்டேன். ஒரு 5 மணிக்கு மேல எந்திரிச்சு வேக வேகமா அவசர அவசரமா என் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் எனக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் பொண்டாட்டி வீட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கா.
வீட்டுல யாருமே இல்லை, மயம் மட்டும் இருந்தவன் சண்டால பேலையை வச்சுக்கிட்டு பேசி ஒரு 10 வருஷம் இருக்குமியா. சரி வீட்டுக்கு பத்திரிக்கை விட்டுட்டு வரேன். ஆஹா. என் மயம் மட்டும் இருக்கு. எப்படி உபசரி பண்றீங்க? எப்படி? வேகாம ஓடுறதும் வாங்க. வந்து விருந்தாளியை பார்த்து ஆ. வாங்க பண்ணீங்களா வாங்க. வாங்க வாங்க. நீ சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு ஆமா. ஆஹா. சேரை எடுத்து போட்டு ஆ. இந்த லூசுல உட்காருங்க. ஆஹா. சோறை போட்டு கொடுத்து ஆ. இந்த பிய தின்னுங்க. ஐயா. நாயி ஆ. சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ. பேய் குடிச்சுக்கிட்டு நானா ஆ. வீட்டுக்கு வந்து விருந்தாளி பரவாயில்ல பிள்ளையராஜா அருமையா பிள்ளை வளர்த்துருக்கான வயிற்ற புடுங்குற மாதிரி நான் எல்லாம் சூப்பர் மாதிரியா. எதையா சொல்றது எந்த ஏன்னா இது விதை ஒன்று போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். என்ன சொல்றோமோ அதனே விளையும். என் மயன் சமாளிக்கிறதுக்கா சொன்னேன். அது பெரிய இவருக்கு போயிருச்சு. ஏன்னா ஆ. சமாளிக்கிறது சொல்லுமாமா கந்தா. இங்கே 6 மணி தேசக்கூடிய 6 மணி சக்கரவர்த்தி அருமை மாமா மாந்தோப்பு மாநகரம் எடுத்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக தேசகத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினர் எஸ்பி செந்தில்வேல் முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அருமையினார் மரியாதைக்குரிய ஏனாதியை சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் அவர்களுக்கு நமது கிராம மாலை பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டப்படுகிறது. அருமையினார் பலவத்திய புகழ் என்ற பட்டத்தை பெற்ற ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமையா சின்னழகு அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாக பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. தாள சக்கரவர்த்தியும் நாடகத்தின் அமைப்பாளருமாக கூடிய அருமை மாமா மரியாதைக்குரிய எம்பியின் செல்வம் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாக மாலையை வைத்து பொன்னாடை போர்த்தி புகழாரம் இங்கு பப்பனாக நடித்து விடிய விடிய உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமான இளையராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். சிட்டவனாங்குளம் வள்ளிவிட்டான் 1001 ஆட்டி வியாபாரி குறையரை வாசித்தான் எஸ் செல்வராஜ் சாத்தன் மகன் 1001. சிட்டவனாங்குளம் நாகபாண்டி 501 நன்கொடை வழங்கிய நபர்களுக்கு நன்றி. சிட்டவனாங்குளம் வழிவிட்டான் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறையரை வாசித்தான் எஸ் செல்வராஜ் மேடைக்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிட்டவனாங்குளம் நாகபாண்டி மேடைக்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வழிவிட்டான் மகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. குறையரை வாசித்தான் எஸ் செல்வராஜ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிட்டவனாங்குளம் நாகபாண்டி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாகபாண்டிக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இங்க இருக்கலாம் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் சின்னவனாங்குளம் கிராமத்தினருக்கும் விழா கமிட்டிகளுக்கும் எங்களுக்கு கலெக்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் கையிலே அந்த குழந்தை நல்லவன் வரதும் கெட்டவன் வரதும் பெற்ற தாய் தந்தையை வாழ்ப்படுறாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேர்ந்துருக்காங்க. ஒரு குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டு பாடும்போதே மகனே ஒரு கைக்காரர் இருப்பா, ஒரு டாக்டர் இருப்பா, ஒரு இன்ஜினியர் இருப்பா, நம்ம நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியா இருப்பா அப்படி சொல்லி தாண்டு போனா அந்த குழந்தை ஒரு டாக்டராவோ ஒரு கைக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து ஊருக்கு நடக்கு பேர் சேர்ப்பேன். இப்போ ஆத்தா மாதிரி அப்படியே இருக்காங்க. கொண்டாடிக்கு புருஷனுக்கு சண்டையா இருக்கும். சரி அந்த கடுப்பு பிள்ளை மேல கைப்பாங்க. ஆனா களவாணி பெண்மை நீ தூங்கு, அட முள்ளமாரி பெண்மை நீ தூங்கு, அட முடிச்சை பெண்மை நீ தூங்கு, அட குடிகார பெண்மை நீ தூங்க குழந்தை மசாலா வழங்கும். களவாணி போய் சொல்லுவீங்க மறுநாளே பக்கத்து வீட்டுக்கார கூட்டுக்குள் சுத்திருவேன். குடிகார போய் சொல்லுவீங்க டாஸ்மார்க் போயிருவேன். தாய்மார்களே உங்களுக்காக சொல்றேன், சின்ன குழந்தை வீட்டுல இருக்கும்போது தவறா பேசாதீங்க, தப்பு செய்யாதீங்க. குழந்தைகளை படிக்க வைங்க. படிக்க வச்சா நம்ம நாட்டுக்கு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை. மாமா முடியாமா இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்மகனும் குடிகாரனாக யாரு காரணம்? யாரு? பெத்த தாய் தான் காரணம். போயா என்னங்க நீ குடிக்கிறதுக்கு தாயை போய் சொல்லிக்கிட்ட பெத்த தாயை போய் சொல்லலாமா? மாமா சொல்றது உண்மைதாங்க. பெத்துதான் எப்படி காரணமாகுனாங்க. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா
அதுக்கு தாய்ப்பால் கொடுத்து தாளாண்டு போய் தூங்க வச்சது அந்த காலம். என்ன ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமா இருந்துச்சுங்க. ஏன்னா அன்னைக்கு குடிச்சு வளர்ந்த பிறமே சாக்கெட்டு பால், இன்னைக்கு குடிச்சு வளர்றது பிறமே பாக்கெட்டு பால். யார் யார் தாய்ப்பால் தர்றா, யாரு தாளாண்டு போடுறா? சின்ன குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தர்றது தாளாண்டு போறது இல்லைங்க. சின்ன குழந்தை இருக்க வீட்டுல உறவே இருக்கும் சிறப்புன்னு ஒரு டானிக்க. அது என்ன நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க ஆளுதான். காலையில 10 மணிக்கு இந்த குழந்தை அழுகுதுன்னு ஒரு முடி கொடுத்தா போதும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பப்பர பாடி நடக்கும். ஏன் தூக்கத்திலையா? நீங்க கொடுத்த போதை பொருள் இல்ல. அந்த டானிக்க நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. எதுக்கு தேவைப்படுதா? ஆமா, சின்ன குழந்தைக்கு சிறப்புன்னு ஒரு போதை பொருளை கொடுத்த பிரியலை அதான விரும்புவேன். அதனால குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு கிடைக்க. யாரு குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ணே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவி போட்டோன்னு விளம்பரம் போடுவாங்க, குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம். நாம் இருவர் நமக்கு இருவர், அதை மாத்தினாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்ப அதையும் மாத்தினாங்க. நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர்னு இப்ப அப்புறம் மாத்தினாங்க. நாமே குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தை பொண்ணு. இப்ப அப்படி விளம்பரமே போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? முக்கு டாஸ்மார்க் கடையை வச்சு ஆண்களின் ஆண்மை திரும்பி அழைச்சிட்டாங்க. எவன் ஒரு அதிகமா குடிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பிறக்காங்க. நீ நல்லா காதலிப்ப, நல்ல காதலிச்சு ஊர்ல பேசி கல்யாணம் பண்ணுவேன். நீ அதிகமா சரக்கு சாப்பிட்டீங்கன்னாக்க உன் முன்னாடி அடுத்து சொல்லி வந்துட்டு போயிருவேன். முடியாதுல்ல, வண்டி செல்ஃப் எடுக்காதுல்ல. அதனால யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு கொண்டு. சரி தம்பி, அப்ப என்னப்பா அன்னைக்கு விளம்பரம் போட்டாங்க ஒண்ணு, மலைப்பாரி பிடி சாப்பிட்டு இமயமனே தூக்கலாம் விளம்பரம் போட்டாங்கல்ல. ஆமா ஆமா, இன்னைக்கு அது இருக்கா? அப்படி மலைப்பாரி பிடியா சாப்பிட்டு இமயமனே தூக்கலாமா? அப்படியே தோல் கிட்ட மாதிரி தூக்காம போயிடும், பணக்கிட்ட தூக்கமா ஆயிரும். இன்னைக்கு எதை தூக்கலாம் தெரியல. வேணாம் சாமி. அடிச்சாலும் தந்தாயி தன்மகை குடிச்சாத்தானே வெறுக்கிறார். கால் நொண்டியானாலும் காப்பாற்றும் தந்தாயி தன்மகை குடிச்சாத்தானே வெறுக்கிறார். உண்மையை சொல்லி நன்மையை செய்வேன் தெரிஞ்சுக்கப்பா. குடிச்சா நாட்டுல வீட்டுல ஊருல ஏதாச்சும் மதிப்பு இருக்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செப்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வண்டி வச்சிருந்தேன், அஞ்சரு முருங்க நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செப்பரி ஆடு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பத்துக்கு போவே வந்து, குடிதா வேணாமப்பா குடும்பத்துக்கு போவே வந்து. அப்பவே சொன்னாங்க நானும் கேட்கிறேன், அதை எவனு கேட்கல. விடிஞ்சா போட நடந்தா சாரா கடை நடையா கடந்தே அதை எண்ணி பார்க்கல. தண்ணி அடிச்சு புட்டா அந்த அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொண்டாட்டி தாலியை விட்டு பட்டு தண்ணி அடிச்சு புட்டு. எல்லாமும் முடிஞ்ச பின்னே குடலும் வைக்கிறது. கைகால் உள்ளடங்குது போல குடும்பம் தெருவில். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன், 50 செப்பரி ஆடு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். ஆனா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்கும் என்று சொர்க்கத்துக்கே போவந்து, சுகமாயிருக்கும் என்று சொர்க்கத்துக்கே போவோம். மேலே பறந்தாங்க இருக்கிறது
ஒத்த தண்ணி அடிச்சு விட்டாங்க. வள்ளுவர் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவர் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவர் காந்தி அண்ணா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணாம் என்று படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன். அலையரேசு வண்டி வச்சிருந்தேன். 5 ஊருக்கு நெஞ்ச வச்சிருந்தேன். 4 மரம் சேவல் வச்சிருந்தேன். நல்ல உடம்பு பேரு வச்சிருந்தேன். அப்படி இருந்தாலும் ஏன் எதற்காக இந்த நாடகம் நடந்தது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அடி என்று சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு என்ன நேரத்திலும் நன்னகரமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் நரிக்குடி அஞ்சல் சிட்டவண்ணாங்குளம் கிராமத்தில் அருள்வளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாடசாமி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்காளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் அகந்தாக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நாகவள்ளி சீனிவாசன் அவர்கள் மற்றும் நரிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம பொதுமக்கள் சென்னை திரு கார்மேகம் எம்ஏ எல்ஐசி கா சுந்தரம்பாள் அவர்களின் பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய தமிழகத்திலேயே தலைசிறந்த நாடக கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய அருமை மாமா எம்பிஎன் செல்வம் நாடக கலைக்குழு வழங்கும் கண்டனின் காதல் மனம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளீந்திரமன் நாடகம் அதிவிமர்சையாக உள்ளது. நடிக்க வந்திருக்கும் நடிகை சிகாமணிகள் நாடக யுவராஜா நடிப்பின் கலை சுடர் சங்கீத பேரரசு என்று படுத்தப்பட்ட அருமையினார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிப்பு சேவேந்தன் சித்திரங்குடி மாநகரம் கிடைத்த வி செல்வ கணபதி அவர்கள் இவரை வேடன் வேடன் விருத்தாளை காத்துக்கிறார்கள். 2 பேரும் அண்ணனை மாதிரியே இருப்பீங்க. இவருக்கு இணையாக வானத்தில் எத்தனையோ நட்சத்திரம் நடந்தாலும் பளிச்சென்று வெளிச்சமாக விளங்கக்கூடியது துருவ நட்சத்திரம். அதே போன்று எங்கள் நாடக உலகத்தில் எத்தனையோ வள்ளியா கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இசைக்குயில் என்று படுத்தப்பட்ட அன்பு சகோதரி என்னமா மரியாதைக்குரிய அன்பு அண்ணியார் எஸ்.ஆர். அம்சப்பிரியா அவர்கள் இவரை வள்ளியாடி கற்றுக்கிறார்கள். இவருக்கென்றே கனகமா முன்னொரு பிறவியில் இவர்தான் நாரதராக இருந்து போற என்ற வியக்கம் கிழவியில் தமிழகம் முழுவதும் இன்றும் என்றும் எப்பொழுதும் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி கொண்டிருக்கக்கூடிய பாட்டுக்கென்றே வரா இவருக்கென்றே பாட்டா என்று வெற்றி கொண்டிருக்கிற அருமையினார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எங்கள் மதுரை மாநகரம் முன்னெடுத்த எங்கள் நாடக உலகத்தில் கிடைத்த சொத்து ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவரங்க மணிகள் கனகப்பிரியர் நாராயணி கற்றுக்கொண்டார்கள். இவருக்கு 6 மணி சக்கரவர்த்தி 6 மணி கணிச்சுடன் சென்றிடமா தனக்கு வைத்து பல மாணவர்களை உருவாக்கிய அருமையப்பா எம் புளியங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி.கே. சந்திரன் நாடகாசிரியர் அவருடைய அருந்தவ சிஷியனும் அவருடைய மறுமொழியாக கூடிய அருமை மாமா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினராக கூடிய மாந்தோப்பு மாநகரம் கொண்டெடுத்த எஸ்பி செந்தில்வேல் முருகன் அவர்கள் இவர்கள் 6 மணி பின்பாட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் ஊத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் நுழைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகன் மலரடி எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் அதன் அழகிய தோகை என் உள்ளம்
நாறு மணக்கு கொண்டுவாங்க. கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நெஞ்சா நன்றி. அருமையான ஒரு வாத்தியம். இன்னைக்கு பாடுற பாட்டை அப்படியே வாசிக்கிறாங்கன்னாக்க சி.கே. சந்திரனோட மாணவர்கள் இருப்பாங்க. பாட மட்டுமே தெரியும், பேருக்கு பெட்டி எழுதி வச்சுக்கிட்டு நானும் பெட்டிக்காரங்க உட்காந்துக்கிறாங்க. அப்போ மத்தியில் அருமையான முறையில் வாசிக்கக்கூடிய அருமை மாமா அவர்களுக்கு நெஞ்சா நன்றி. மாமா பழமையா போனீங்க, புதுமையா கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஆமாங்க வேணும் என்னமாம்மா பழமைக்கு பெரியவங்களுக்கு பழமை. சரி இனிமே இளைஞருக்கு நடுத்தரத்துல கைவிரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மலையில் நனைந்தேன், இமயம் முழுதும் பொழிந்தேன். என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கைவிரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். மாமங்கிறது இவர்களாக சென்ற இடமும் தனக்கென்று மறைவித்து எட்டு திக்கும் வெற்றி கொடியாக்கி வந்த அருமையினார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அரசகுலத்தை சேர்ந்த பல மாணவர்கள் உருவாக்கிய டி.வி. ஜெயமவுடைய அருந்தவ சிஷ்யன் அருமையினார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஏனாதி மாநகரம் நடத்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் இவர்களை மிருதத்தை சிக்காத்துகிறார்கள்.
மாதிரியா இருக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும். அதை வாங்கி தர பெரும்புறமே அருமையா ஒளிபெருக்க வச்சிருங்க. ஒளிபெருக்க முடியல சிறப்பாக தானே. அதாவது எரியக்கூடிய விளக்கு பிரகாசம் தூண்டுகோல் தேவை. அது மாதிரி அருமையான முறையிலே சிறப்பான ஒளிபெருக்கு. அதனால வசிக்க முடியுது. இவருக்கையாக பலவாத்திய புகழ், பலவாத்திய திலகம், பலவாத்திய சக்கரவர்த்தி அருமையினார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பழையங்குளம் மாநகரம் எடுத்த சின்னழகு அவர்கள் இவர்களுடைய ஆடுற உண்டு, அவர் கீழ்ற உண்டு. ஒரு தகுதி பகுதிக்கு வர முடியும். அருமையான ஒரு வாக்கியம். இவருக்கிடையாக நோய்க்கு தேவை மருந்து, வயிற்றுக்கு தேவை உணவு, விவசாயத்துக்கு தேவை மழை, ஊருக்கு தேவை கோவில், எங்கள் நாடுக்கு தேவை தாளம். அப்படி தாளத்தை செய்யக்கூடிய இளைய சக்கரவர்த்தி என்று படுத்தப்பட்ட அருமை மாமா மேலச்செரு குளத்திலே பிறந்து முக்குளத்திலே வாக்கப்பட்டு உலகுளிலே குடியிருக்கக்கூடிய அருமை மாமா எம்பிஎன் செல்வம் அவர்கள் இவர்கள் சீனு கொண்டு தாளத்தை செய்திருக்கிறார்கள். சிறப்பு சந்தோஷம். நன்றி மாமா. ஆமா சாப்பாடு ஏற்பாடு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்யக்கூடாது. பரிமாறின பக்கம் இருந்துச்சு. பொறுமையா சாப்பிடுங்க, நிதானமா சாப்பிடுங்க. எப்படி நாளைக்கு பீனி தொங்க எடுப்ப ஏமாமா எலும்பு முழுங்கிருப்பிய. அருமையான கறி அள்ளியிலே வச்சாங்க. நல்லா வயிறாத சாப்பிட்டோம். நொறுக்கி தள்ளிட்டு இல்லை நீ பூரா விவசாய பெருமக்கள் எவ்வளவு காசு பண்ண கிடைச்சாலும் சாப்பாடு தாங்க முக்கியம். ஒரு வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம். அருமையான சாப்பாடு ஏற்படுத்த பரிமாறின பக்கம் இருந்து சிறப்பாக பரிமாறுறாங்க. எங்களுக்கு அறுசுவையோடு அன்னமிட்ட மாபெரும் கிராமத்தினர்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எங்களுக்கு கைகுசல நெஞ்சாத நன்றியை. ஆமா, ஏன்னா பூரா விவசாய பெருமக்கள், நீங்க ஒரு விவசாயிகள், நீங்க எல்லாம் சேத்துல காலு வச்சாத்த எங்களை மாதிரி சோத்துல கை வைக்க முடியும். விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. இன்னைக்கு நெல் விளையிற இடத்துல கல் விளைஞ்சுக்கிட்டு இருக்கு. பூரா பிளாட் வித்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு சொல்லி கொண்டு முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சா எதற்காக தினம் முளைச்சு முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சா எதற்காக தினம் முளைத்து மண்ணிலே முத்தெடுத்து பெருமாளே முத்தெடுத்து பிறவாளே குழம்பும் குடமுடையோர் விவசாயி விவசாயி
விவசாயி கடவுளின் முதலாளி கண்களுக்கு விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எந்த வளம் இல்லை நமது தமிழ்நாட்டில் என் கையை ஏற்ற வேண்டும் துபாய் நாட்டில் ஒழுங்காய் பாடுவது வயக்காட்டு உயரும் உண்மதிப்பு விவசாயி விவசாயி இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை இங்கிலீஷ் படித்தாலும் இந்த திருநாட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. நீங்க சொல்லுங்க உங்க சொற்படியே சொல்லுங்க. கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய், கருதாமை எல்லோரும் ஒற்றுமையாய். கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய், கருதாமை எல்லோரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி இப்படி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெரியாரோ சாகுபடி விவசாயி விவசாயி கடவுளின் முதலாளி கண்களுக்கு தொழிலாளி விவசாயி விவசாயி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி. அது பஞ்சம் இல்லை எனும் மண்ணு கொடி, பஞ்சம் இல்லை எனும் மண்ணு கொடி. விவசாயி விவசாயி கடவுளின் முதலாளி கண்களுக்கு தொழிலாளி விவசாயி விவசாயி. விவசாயத்தை பாதுகாக்கணுங்க. ஏன்னா விவசாயியோட அருமை எப்போ தெரிஞ்சுங்க மாமா? எப்போ தெரிஞ்சு? விவசாயத்தோட அருமை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சுங்க. கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்து நாட்டு மக்களை பூரா வாட்டி வச்சு முடிச்சு. எவ்வளவுதான் காசு பணம்னா கூட ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல, காய்கறி கிடைக்கல. ஏன் விவசாயிகள் வந்து எதுவும் செய்ய முடியல, விவசாயிகள் விளைய வச்சு அதை கொண்டு சேர்க்க முடியல. விவசாயியோட அருமை அப்பதாங்க தெரிஞ்சு. சின்ன அண்ணே அந்த சமயத்துல கொரோனான்னு ஒரு கொடிய நாட்டு மக்களை வாட்டி வச்சுங்க. அது அரசாங்கம் வச்சு நாட்டு மக்களை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும் சொல்லி 144 தடை உத்தரவு போட்டு யாரும் எங்கேயும் போகாதீங்க, வெளியில போகாதீங்க, எல்லாரும் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு ஒரு அரசாங்கம் உத்தரவு போடுச்சு. மக்கள் நலங்கிறது. அதில் நடந்த விஷயம் என்ன? 6 கோடி மக்கள் சனத்தொகை பெருகி போச்சு. எந்த வேலையும் பார்க்காதீங்க அரசாங்கம் சொல்ல, வேற எந்த வேலையும் பார்க்காம அந்த வேலையா பார்த்து பிள்ளைய போய் தள்ளிட்டாங்க. என்னையா செய்யறது? காலை என்ன எதை சொல்லணும் புரிய மாட்டாங்கல்ல. இது பரவாயில்ல அண்ணே. அந்த சமயத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, நாட்டில் உள்ள எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அதிகமா கஷ்டப்பட்டது நாடகக்காரங்களும் பைக்ஷன்காரங்களும். எப்படி? நாடகம் எங்கேயுமே நடக்கல, எங்கேயும் காது ஊத்து கல்யாணம் நடக்கல, எப்படி பைக்ஷன் போக முடியும்? அதிகமா கஷ்டப்பட்டாங்க. ஆனா எல்லா பேரும் கஷ்டப்பட முடியா? நான் கஷ்டப்படல. அண்ணே அவர் வந்து அம்பானி பேரு சும்மாரியா. எனக்கு கொஞ்சம் விவசாயம் நல்லா இருக்கு. எங்க அம்மா சொன்னேன், அம்மா நாடகம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பிள்ளை ஊட்டி ஆகி போச்சு, என் குடும்பத்தையும் காப்பாத்தணும், அதனால நம்ம வயக்காட்டுல ஒரு கோழி பண்ண வச்சுக்கிறேன் மாப்பினே. ஏய் தம்பி, நமக்கு நல்ல நேரம் கிடைக்கல நமக்கு. ஆமாண்ணே, கோழி பண்ண வை, நாட்டு கோழி பண்ண வைடா. நாங்க ஏமா பிராய்லர் கோழி வளர்க்காரா? பிராய்லர் கோழினால ரொம்ப பாவம் தம்பி. 15 வயசு 16 வயசுல வரக்கூடிய வயசுக்கு வரக்கூடிய பிள்ளைய 8 வயசுல 9 வயசுல வயசுக்கு வந்துருதியா? ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த கோழி பிராய்லர் கோழி மட்டும் வளர்க்காத தம்பி. இது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த பிராய்லர் கோழி கடையில ஒரு நாய் நிக்கும், கண்ணுக்கெல்லாம் தெரியக்கூடிய உண்மைங்க. அந்த நாயை பாருங்க, ஒரு 6 மாசத்துக்கு கொழுடுது. அந்த காலை
குடல்ல திருவிட்டு ஏன் அப்படி? எனக்கு பிராய்லர் கோழி இருக்கு பாருங்க அது மாதிரி ஆமா. கொல் இருக்கும். ஆ. அதே அடுத்து ஒரு 6 மாசம் பாருங்க ஆ. அதே நாய் சொங்கும் சொரியும் வந்து செத்து போயிடும். ஏன் அப்படி? அந்த கோழியோட தன்மை அப்படி. தன்மை அப்படி. அதனால பிராய்லர் கோழி வளர்க்காத நாட்டுக்கோழி பண்ண வைடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆஹா. சரிங்கம்மா அவன் நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறேமானே தம்பி சாதகம் போடுறா அப்படின்னாங்க. சரி. சாதகம் பார்த்தீங்கன்னா முக்குளத்துல போய் முக்குளத்துலயா? ஆமா ஆ. சாதகம் எனக்கு சாதகமா இருந்துச்சு. எப்படி? அம்மா சாதகம் நடத்தாம இருக்கு ஓஹோ. கோழி பண்ண வைக்கிறேமானே தம்பிங்க வாடா ஆ. இன்னைக்கு எந்த வேலை பார்க்கறது தண்ணி வேணும். ஆமா. தண்ணி இல்லாம எந்த வேலை நடக்காது. அதனால போர் போடுறா அப்படின்னாங்க. தம்பி சரிம்மா காது குத்து கல்யாணம் மற்ற எதிர சடங்கு எதிரெல்லாம் தண்ணி எல்லாம் ஒரு நாள் நடக்காது. எந்த தண்ணி எப்ப சொல்ற நீங்க? நீ எந்த தண்ணி அந்த சொல்ற? தண்ணியில போர் போடுற தண்ணி. போர் போட தண்ணியா? ஆமா, அந்த தண்ணி இருக்காதே அப்படி. போர் போடுறேன் சொன்னேன் தம்பி நீரோட்டம் போறாங்க ஏமா அப்படின்னு. சரி. தம்பி பக்கத்து வைக்கிற பெரிய போர் போட 500 அடி ஆ. தண்ணி வரல. ஆ. அடுத்த வைக்கிற சுத்தம் போர் போட 800 அடி ஆஹா. தண்ணி வரல. அப்படி வளர்ச்சியா இருக்குடா. ஆமா. அதனால வந்து நீரோட்டம் போறாப்புனாங்க. ஆ. நம்ம வளையங்குளத்துல போய் ஆ. நீரோட்டம் போக்குறவரை கூட்டி அனுப்பு. சீனிவாசன் ஜோசியர். சீனிவாசன் தான். ஆமா. அவரு வயக்காடுல வச்சு ஒரு தேங்காயில சாமியை கும்பிட்டு கையில ஒரு தேங்காயை வச்சு சரி. வயக்காடு சுத்தி வந்தாப்புல. ஆஹா. சுத்தி வரும்போது ஒரு இடத்துல காய் நட்டம் வந்துச்சு. ஏன் நடுவே மனுஷா? தேங்காப்பா அந்த ரெண்டு உங்களுக்கு எச்சி ஊறி இருக்குமே. உனக்கு ஒரு எனக்கு கொடுத்தா செய்ய நட்டம் பண்ணுச்சு தம்பி இளையராஜா இந்த இடத்துல போர் போடு வெறும் 30 லிட்டர் இருந்தாப்புல. ஆஹா. எனக்கு ஆச்சு என்னடா பெரிய 500 அடி கொடுத்த நீ வேலை சித்தம் 800 அடி கொடுத்த நீ வேலை 30 இல்லையா அதான். அப்படின்னு அந்த போர் நீரோட்டம் பார்த்தாரு பாருங்க. செலவு மிச்சம் நம்மளுக்கு. அவரை உட்கார சொல்லிட்டு ஆ. அந்த சொன்ன இடத்துல ஒரு குச்சியை அடையாளத்தை சொல்லிட்டு ஆமா. போர் போற வண்டி திருப்பூரத்துல இருந்து வர சொல்லிட்டேன். சரி. ஐயா போர் போட வண்டி வந்துருச்சு. ஆ. அவங்க தேங்காய் சாமி போட்டு என் குலதெய்வத்து காணிக்கை போடுறாங்க ஒரு 100 ரூபாய் காணிக்கையும் போட்டேன். சரி. இவரு சொன்னது 30 அடி. ஆ. போர் போட்ட 10 அடியில திருப்பி பிடிச்சு கிடைக்குதியா? என்னையா சொல்ற? மாமா யோகா 10 அடியிலயே? தண்ணி வருது அப்படி யோகா வரணும்ல. யோகா ஆமா இல்லையா? முடியல நானு அண்ணே ஆ. இன்னொரு 10 அடி போடுறேன். சரி. ராட தூக்கி இன்னொரு 10 அடி போடுறாப்புல. கால தூக்கிட்டா? ராட தூக்கினா கால தூக்கிட்டா. ராட தூக்கி போடுறாப்புல. போட்டாக்க அடுத்த 10 அடியில உங்களுக்கு மழை முடிஞ்சிருச்சு. பீச்சு அடிக்குது. தண்ணி நான் போட்ட தண்ணி மருகா போயிட்டு இருக்கனே. ஐயா தண்ணி என் ஊரு தண்ணி நான் போர் போட்ட தண்ணி. நீங்க போட்டதுல? ஆமா கூட்டமா கூட்டேன். டேய் இந்த மாதிரி இளையராஜா போர் போட்டு 10 இல்ல தண்ணியாமே 20 மழை புடிங்கிற ஊரு சனமே கூட்டமா வயக்கெடுக்க வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? ஆசை பாக்குறதுக்கு தாயா. அப்படி ஆசை யார விடுச்சு? அந்த போர் போற வண்டிக்காரனே எப்படி? இன்னொரு 10 அடி போடுங்கன்றேன். ஆஹா. ஐயா இன்னொரு 10 அடி போடுறாப்புல. ஆ. போட்டு அவர் என்னைய கும்புறாரு. எப்படி? ஐயா இதுக்கு மேல போர் போட முடியல. ஆ. தண்ணி பிரஷர் அதிகமா இருக்கு. ஆமா. மோட்டர் எவுதுரா அப்படின்னாவே. ஆ. பரவாயில்லப்பா நம்ம கும்பிட சாமி நம்ம கைவிடல. கண்டிப்பா. அப்படின்னு திருப்பூரத்துல போய் மாலை வாங்க போயிட்டு ஆ. குலதெய்வத்துக்கு சரி. மாலை வாங்க போயிட்டு வரேன். அம்புட்டு கூட்டத்து மத்தியிலையும் பாருங்க ஆ. 2 டெம்போ நிறைய போலீஸ் நிக்குது. போலீஸா? ஆமா அது எதுக்கு? நான் கூட கிண்ணஸ்ல போடுறது. இல்ல கூட்டத்து சமாளிக்கவா இருக்கும்போது நினைச்சுக்கிட்டு வரேன். சரி. ஒரு போலீஸ்கார இறங்கி கேட்டாப்புல ஆ. இங்க யார் போர் போட்டது அப்படின்னு. ஆஹா. நம்ம ஊருக்காரங்க மோசமானவங்க. ஆமா. ஏன் வயக்காடு அடுத்த வயக்காடு அடுத்த முட்டாட்டி ஏன் முட்டாட்டி மாட்டி விட்டுருவாங்க. அப்படி மோசமானவங்க. நான் அங்கிருந்து வரேன். ஐயா ஆ. வயக்காடு ஏன் வயக்காடு ஆமா. போர் போட்டது நான் தான். ஆமா. என் பேர் தான் இளையராஜா அப்படின்னு. ஆஹா. கிட்டக்கு வந்துட்டு அவரை காட்ட ஒரு மேலதிகாரி போல யாரு? அவர் இறங்கி ஆ. அப்ப யாரே போர் போட்டது ஐயா ஓயாமே சொல்லுவாங்க. ஆமா. வயக்காடு ஏன் வயக்காடு தாங்க ஆமா. போர் போட்டது நான் தாங்க. ஆ. என் பேரு இளையராஜானே படாரு ஒரு அரை ஏன் ஏற டெம்போனாரு. ஏற வண்டியில? எனக்கு கோவம் வந்துருச்சு. இருக்குங்க ஏன் வயக்காடுல நான் போர் போட்டது நான் அதுக்கே டெம்போ ஏறணும்னே. உடனே அவர் டேய் இங்க வாடா இடிச்சா போல ஒரு திருப்பூணம் மாநகராட்சியில ஒரு கூட்டம் போட்டு திருப்பூணத்துல இருந்து நரிக்குடிச்சு குடிநீர் போய் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன். சரி. அதை ஓட்ட போட்டு நீ போர் போடுறது சாதகம் கூட சாதகமா இருக்கணுங்க. ஆஹா. பாதகமா ஆயிரக்கூடாதுனால ஆமா. ஏன் சொல்றேன் அப்படின்னா இருக்கட்டும் அது இருக்க முடியாது. எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு சிறப்பு பண்ணுங்க. விவசாயத்தை பாதுகாக்கணும். அப்புறம் இன்றும் என்றும் எப்பொழுதும் பூக்கடை விளம்பரம் தேவையில்லை. இன்றும் என்றும் எப்பொழுதும் தமிழகம் முழுவதும் சென்ற இடமெல்லாம்